அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 9th தமிழ் புக்கில் வந்து பெரிய புராணம் இருக்குங்க. ஸோ இந்த பெரிய புராணம் வந்து சேக்கிழாரால் எழுதப்பட்ட நூல். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய பகுதி வந்து இந்த பகுதியை தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கிறணுங்க. ஸோ இதில் என்னென்ன வினாக்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அதாவது திருத்தொண்ட தொகை அப்படின்ற நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா சுந்தரருங்க. ஸோ இந்த சுந்தரர் திருத்தொண்ட தொகை அப்படின்ற நூலில் நாயன்மார்கள் 63 பேர் இருக்காங்க பார்த்தீங்களாங்க, அவங்களுடைய பெருமையை சொல்லியிருக்காரு. சரியாங்க. ஸோ இவருடைய இந்த திருத்தொண்ட தொகையை கொஞ்சம் விரித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்ற நூல் எழுதுகிறாரு. ரொம்ப முக்கியமானது. திருத்தொண்ட தொகைனா சுந்தரர், திருத்தொண்ட திருவந்தாதி அப்படின்னா வந்து நம்பியாண்டார் நம்பி. ஸோ நம்பியாண்டார் நம்பி இந்த திருத்தொண்டர் திருவந்தாதியில் ஒவ்வொரு பாடல்லையும் என்ன பண்ணுறாரு, இந்த அடியார்களுடைய சிறப்பை வந்து சொல்கிறாரு. சரியாங்க. திருத்தொண்ட தொகை, திருத்தொண்ட திருவந்தாதி, இந்த 2 நூல்களையும் அடிப்படையாக வச்சு சேக்கிழார் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு புராணத்துலேயும் ஒவ்வொரு அடியார்களாக 63 பேரை பற்றி எழுதுகிறாரு. ஸோ அதனால் இதை வந்து திருத்தொண்டர் புராணம். ஸோ இது வந்து ரொம்ப பெருசு. 63 பேரை பற்றி எழுதுனதுனால இதை வந்து பெரிய புராணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த பெரிய புராணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சேக்கிழார். இந்த சேக்கிழார் வந்து யாருடைய அவையில் வந்து முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னு கேட்பாங்க. 2ஆம் குலோத்துங்க சோழன். சரியாங்க. ஸோ சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்க சோழனுடைய அவையில் வந்து முதலமைச்சராக இருந்தார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவர் நம்ம சேக்கிழாரை எப்படி புகழ்ந்திருக்காருன்னு பாருங்கள். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ. சரியாங்க. அதாவது பக்தியோட சுவை மிகுதியாக ஒவ்வொரு சொட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாடின கவி வளவர் தான் சேக்கிழார் அப்படின்னு யார் பாராட்டுறாரு, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பாராட்டுறாரு. ஸோ சேக்கிழாருடைய காலம் வந்து கிபி 12ஆம் நூற்றாண்டு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.